Hi my dear students, this is Prashant. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ன்ற சாப்டர்ல ஓகேவா ஒன் ஆஃப் த இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஜேஇ மெயின் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகே இஃப் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 அண்ட் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 அதாவது சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த சைடுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பை பை 3 angle B is pi by 3 ஓகேவா. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் ஓகேவா. சைன் ஃபார்முலாவை ஏன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா we have to find the number of such triangle எத்தனை இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, we are going to use sin formula. So sin formula is nothing but it is sin B by D is equal to sin C by C ஓகேவா. So here I'm going to substitute B. Angle B is pi by 3. So sin pi by 3 by angle, side 3 is 3. Here it is sin C by 4. Okay. So sin pi by 3 is nothing but root 3 by 2. Okay. So root 3 by 2 by 3 which is equals to, here it is sin C by 4. Okay. So when I simplify this, okay, when I simplify this, I will be getting 2 by root 3 is equal to sin C ஓகேவா. ஆனா நல்லா கவனிங்க, sin C வந்து ஓகே the maximum value will be 1, the minimum value will be -1. ஆனா 2 by root 3ன்றது ஓகேவா greater than 1 ன்னு வருது ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்தா does not exist அர்த்தம். அப்போ நம்மளால வந்து இங்க ஓகேவா எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிளும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ the answer is 0. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.